வணக்கம் நட்புகளே. இந்த 2025 பொது வருடத்தில் இதுவரை நான் எந்த நிதியோ யாரிடமும் கேட்டு வாங்கினதில்லை. ஒரு சாயி அப்பாவுக்கு மட்டும் ஒரு வருடம் நிதி வாங்கி 50,000 அப்படியே கொடுத்தேன். ஆனால் இது ஒரு எங்களோட தும்பளை தெற்கண்டு ஒரு வைரவ ஆலயம், ஞான வைரவர் ஆலயம். பார்த்தீங்களேண்டா இதுக்கு முன்னுக்கு மண்டப வசதியே இல்லை. இதுக்குள்ளே தான் எல்லாருமே நிற்பார்கள். இதுக்குள்ளே உண்மையிலே ஐயர் ஆண்களை தவிர போகக்கூடாது. ஆனால் இதுக்கு தான் எல்லோரும் நிற்பார்கள். ஏனென்றால் இடம் இல்லை அப்படியா, இந்த மண்டபம் இல்லை அப்படியா. உங்களை பார்த்தா தெரியும். லதாங்கி இந்த மண்டபத்தை அமைக்கலாம் என்று தான் பார்த்தேன். ஆனால் லதாங்கி ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதால என்னால் முடிய இல்லை. இவங்களுக்கு கொடுத்த விஷயங்கள், அதாவது சொன்னான் எவ்வளோ கொடுத்தாண்டு, அது இருந்தாலே நான் இந்த மண்டபத்தை அமைச்சிட்டு போடுவேன். ஆனால் என்னிடம் அந்தளவு வசதியே பறித்து விட்டார்கள். முன்னுக்கு நின்று வழிபடுறதுக்கே இடம் இல்லை. கட்டாயம் ஒரு மண்டபம் தேவை. இது நீங்கள் யாராவது விரும்பினா இந்த மண்டபத்துக்கு உதவி செய்யலாம். எனக்கு அந்த உதவியெல்லாம் விருப்பம் இல்லை. அந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்தெல்லாம் உதவி பெற்றுட்டு இப்போ கனப்பேர் இப்போ கார், வாகனம், கயாஸ் உண்மையாக எல்லாருமே அப்படி திரிகிறாங்க. எனக்கு அதில் ஏதோ உடன்பாடு இல்லை. ஏன்னா அந்த வீணான கொமெண்ட்ஸுக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். உதவி செய்ய போய் உபத்திரம் எடுக்கக்கூடா. பாருங்க, மண்டபமே இல்லை. இப்போ யாராவது வைரவ மூர்த்தியில் அன்பிருந்தா அல்லது ஒரு ஆலயத்தை நாங்கள் செய்யணுமெண்டா, இது ஒருவர் முன் வந்தார். பிறகு அந்த ஒருவர் முன் வந்தவரும் பின்னிக்கிறார். லதாங்கி இது செய்யாண்டு தான் இருக்கிறேன். ஆனால் என்னோட போன சொத்துக்களை தந்தாங்களேண்டா நிச்சயமாக செய்வேன். கொடுத்த விஷயங்கள் திரும்பி வந்தால் நான் செய்வேன். இல்லாட்டா உங்களோட உதவியை நாடி இருக்கிறேன். யாரும் விரும்பினா தொடர்பு கொள்ளுங்க, சரியா? நான் ஒருத்தரையும் கட்டாயப்படுத்த இல்லை. லதாங்கி செய்து முடிக்கிறதா தான் உண்மையாக. இந்த மதில்கள் அந்த விஷயங்கள் கூட இல்லை. பாருங்க, ஆலயத்தை பார்த்தா ஒரு பக்கம் ஒரு கொஞ்சம் மதிலோடு நிற்கிது. இங்கால இங்கால மதில் கட்டியாச்சு, இங்கால கொஞ்சத்தோடு நிற்கிது. இங்கால கட்ட வேண்டிய தேவை இல்லாமல் இருக்குது. நான் ஒரு காலமும் இப்படி ஒரு வீடியோவை போட்டதே இல்லை. ஏனோ தெரியா, இந்த ஆலயத்தில் நின்ற போது இப்போ தோணின விஷயம். ஒரு பிளான் பண்ணின்னு பிளான் பண்ணின்னு செய்ய இல்லை. கண்ணனை தரிசித்துட்டு எங்களோட குலதெய்வம். அப்போ இதை நாங்கள் தரிசிப்போம்ன்ட்டு தான் இங்கே வந்த இடத்துல வைரவர் எனக்கு கட்டளை இட்டாரோ தெரிய இல்லை. யாராவது விரும்பினா உதவி செய்யுங்க. அதில் ஒரு சதம் கூட இல்லை, வாங்கி எடுக்க மாட்டேன். பல பேர் கொடுத்துட்டு இருக்கிற நாங்கள் எடுப்போமா? தேங்க்யூ.